இறை நேசர்களை அழைப்பது உதவிக்காக. அந்த ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருந்த உணவு போச்சு, வாகனம் காணா போச்சு, உங்களுக்கு தேவையான உணவு உடையெல்லாம் அந்த வாகனத்தில் தான் இருக்குது. இவர் தூங்கினார், முழிச்சார், வாகனத்தை காணாம். என்னங்க உணவு உடையெல்லாம் அதில் தானங்க இருக்குது, சாப்பாட்டு வழி இல்லை. சரி ஒரு இடத்துக்கு போகணுமா, வாகனம் வேணும், வாகனம் இல்லை. சரி வேறு யாராக இருந்தாக்கா கேட்கலான்னு பார்த்தா மனிதர்களும் இல்லை. இப்படி ஒரு வனாந்தரத்தை வந்து நின்று இந்த நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அய்னூனி இபாதல்லா, அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள். இபாதல்லா, அல்லாவின் அடியார்களே, அய்னூனி எனக்கு உதவிடுங்கள் 3 தடவை சொல்லுங்க. உங்கள் கண்களுக்கு தெரியாத அல்லாவின் அடியார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. தபரானிலே பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அழைக்க சொல்கிறாங்களே, அல்லாஹ் அடியார் அழைச்சி உதவி கேளுங்கிறாங்களே. இந்தாங்க நம்மெல்லாம் ஷரியத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோம், நமக்கு வழிகாட்டியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்கிறாங்க இறை அடியார்களை கூப்பிட்டு உதவி தேடுங்கண்டு, அதை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். சில பேர் கூடாதுங்கிறாங்க, அவங்க யாரை பின்பற்றான்னு தெரியலை, அவங்க யாரை ரசூல் வச்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூல், அவங்க சொன்னாங்க நீங்கள் கூப்பிடுங்கன்னு, அதனால நம்ம கூப்பிட்றோம்.